Hello learners, welcome to our channel Enjoy English. இன்னைக்கு நம்ம வெக்காபுலரி லேர்ன் பண்ண போகிறோம். 3 நியூ வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வேர்டு என்னென்னா செரண்டிபிட்டி. செரண்டிபிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் தற்செயலாக நடக்கும் நல்ல விஷயம் அப்படின்னா சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு பிடிச்ச நிறையா விஷயங்கள் நடக்கும்ல, அதை நம்ம செரண்டிபிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். த அக்கரன்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் சம்திங் ப்ளசன்ட் ஆர் வேல்யூபிள் பை சான்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த விஷயமோ இல்லை ப்ளசன்ட் அப்படின்னா நல்ல விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம். பை சான்ஸ் அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம செரண்டிபிட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், இட் வாஸ் பியோர் செரண்டிபிட்டி தட் ஐ மெட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன் அ ட்ரெயின் ஜேர்னி. ஜேர்னினா ட்ராவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை எதிர்பார்க்காம ட்ரெயின் ஜேர்னியில் மீட் பண்ணேன். அதை நான் பியூர் செரண்டிபிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நான் எதிர்பார்க்காம எனக்கு நடந்த சந்தோஷமான பிடிச்ச விஷயம். ஸோ இதை தான் செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்னால் ஷோயிங் கிரேட் அட்டென்ஷன் டு டீட்டெயில், வெரி கேர்ஃபுல் அண்ட் ப்ரெசைஸ். ப்ரெசைஸ்னால் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வோம்ல, அதை தான் மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஷி வாஸ் மெட்டிகுலஸ் இன் ப்ரிப்பேரிங் ஹர் ப்ரெசன்டேஷன், செக்கிங் எவ்ரி ஸ்லைட் வைஸ். ஸோ அவள் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்தாள். சின்ன சின்ன விஷயங்களையுமே ரொம்ப பார்த்து கவனமாக செஞ்சால் ஒரு ஸ்லைடையுமே 2 வாட்டி செக் பண்ணிக்கிட்டா. நம்ம கரெக்டாக செஞ்சோமா இல்லையா அப்படின்றத 2 வாட்டி செக் பண்ணிக்கிட்டா. ஸோ ஷி வாஸ் மெட்டிகுலஸ் இன் ப்ரிப்பேரிங் ஹர் ப்ரெசன்டேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் எலக்வெண்ட். எலக்வெண்ட் அப்படின்னா ஃப்ளூயண்ட் ஆர் பர்சுவேசிவ் இன் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங். ஸோ தமிழில் பேச்சாற்றல் மிக்க நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பேச்சில் மட்டும் இல்லை, எழுதுறதுலேயும் சரி, ரொம்ப சரளமாக பேசுவாங்க, சரளமாக எழுதுவாங்கல்ல பிழை இல்லாமல். ஸோ அதை நம்ம எலக்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஹிஸ் எலக்வெண்ட் ஸ்பீச் மூவ் த ஆடியன்ஸ் டு டியர்ஸ். அவனோட ஸ்பீச் ரொம்ப பவர்ஃபுல்லாக சரளமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் அதை கேட்கும்போது ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க. அந்தளவு அவனோட ஸ்பீச் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சரளமாக இருந்துச்சு, பிழை இல்லாமல் அப்படின்ற அர்த்தம் தான் அது. ஸோ இன்றைக்கி நம்ம 3 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று செரண்டிபிட்டி. செரண்டிபிட்டினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம். இன்னொன்று மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்னால் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து கவனமாக செய்கிறது. இன்னொன்று எலக்வெண்ட். எலக்வெண்ட்னா சரளமாக பேசுறது. ஸ்பீச்சில் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறது எலக்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வேர்ட்ஸுமே உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் எப்போல்லாம் அப்ளை பண்ண முடியுதோ அப்போல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷில். இதுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.